Next we are going to see the yoga performance. Our students will appear on stage and performs yoga for us. ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு கலைதான் யோகக்கலை. இந்த யோகக்கலையானது சித்தர்களாலும் முனிவர்களாலும் ஞானிகளாலும் அனுபவித்து ஆராய்ந்து வளர்க்கப்பட்ட ஓர் அற்புதமான கலை. உடலுக்கு ஆரோக்கியமும் மனதிற்கு அமைதியும் வாழ்க்கைக்கு ஆனந்தமும் தரும் வல்லமை அக்கலைக்கு மட்டுமே உரிய சிறப்பு. புற உடலை அழகுபடுத்துவதிலேயே நேரத்தை செலவழிக்கும் நாம் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த நேரம் ஒதுக்க வேண்டும். இதுவே நம் வாழ்நாளில் வரும் அழியாத செல்வமாகும். முதலில் சர்வாங்காசனா அண்ட் உசட்ராசனா. சர்வாங்காசனா. சர்வம் என்றால் அனைத்து பகுதிகளும், சர்வ அங்கங்களும் பயன்பெறுவதால் இந்த ஆசனத்தை சர்வாங்காசன பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆசனா நீங்க தினசரி செஞ்சீங்கன்னா மாணவர்களுக்கு நீங்காத நினைவாற்றல் பெருகும், தைராய்டு ப்ராப்ளம் சரியாகும். இது உசட்ராசனா. சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும், கூன் முதுகு நிமிரும், ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கர்ப்பாசனா அண்ட் கருடாசனா. உண்ணும் உணவு உடலில் பாய்வது போல் எண்ணும் எண்ணங்கள் எல்லா இடங்களிலும் பாயும். எனவே நல்லதையே எண்ண வேண்டும், எண்ணத்தில் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன, சொற்கள் தான் செயல்களாகின்றன, செயல்கள் தான் பழக்கமாகின்றன, பழக்கம் தான் ஒழுக்கமாகின்றன, ஒழுக்கம் தான் நம் வாழ்வை வடிவமைக்கின்றன. கர்ப்பாசனா அண்ட் கருடாசனா. ஏன் இந்த ஆசனத்தை கர்ப்பாசன சொல்லி கேட்டீங்கன்னா, தாய் வயிற்றுல நம்ம குழந்தையா இருக்கும் போது இந்த மாதிரி தோற்றத்தை தான் இருப்போமா, அதனாலதான் இந்த கர்ப்பாசன பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆசனா கருடாசனா நம்ம சாதாரணமாவே நிக்க முடியாது, பானையில வச்சு நம்ம ஸ்டூடெண்ட் குழந்தை செய்யறாங்க. நல்ல ஒரு ஹாப்பியா நல்ல பெரிய ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பேலன்ஸ் தனுராசனா அண்ட் அஷ்டவக்ராசனா. தனுராசனா. தனுர் என்றால் வில் என்று பொருள். எப்படி நம்ம எதிரிய வில்ல வச்சு வீழ்த்துற மாதிரி இந்த ஆசனா நம்ம நோய்களை விரட்டிடும். அஷ்டவக்ராசனா. அஷ்டம்னா எட்டு கோணங்களா இருக்கிறதுனால இதுக்கு அஷ்டவக்ராசனா. அண்ட் பத்மாசனா. ஆசனங்களில் முதலாசனா பத்மாசனா. தியானம் ஜபம் சுவாச பயிற்சிகளுக்கு எல்லாம் உகந்த ஆசனா பத்மாசனா. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ரன்னிங் சக்கராசனா அண்ட் பேலன்ஸ் சக்கராசனா அண்ட் ஏகபாத சக்கராசனா. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை
நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 என்னிலே சக்கராசனா சக்கரம் போன்ற வடிவமைப்பதால் இதுக்கு சக்கராசன பேர் வச்சிருக்காங்க. இந்த சக்கராசனா நீங்க தினசரி செஞ்சீங்கன்னா தொந்தி வியாதிக்கு தந்தின்னு சொல்லுவாங்க, தொப்ப குறையும், கூன் முதுகு நிமிரும், என்றும் இளமையாக இருக்க செய்யும் சக்கராசனா. ரிலாக்ஸ். ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஊர்த்துவ புஜங்காசனா அண்ட் ஏக பாதாசனா. நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து ரிலாக்ஸ். ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து மயிலாசனா. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய மயிலாசனங்க பாருங்க, பானை மேல எவ்வளவு அழகா செஞ்சு நம்ம குழந்தைங்க அசத்துறாங்க. ஏக பாத சிரசாசனா அண்ட் மயிலாசனா. வலக்கை சூழ ரிலாக்ஸ். எடுத்த பாத நீள்முடி எட்டிசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண. வெரி நைஸ். ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய யோக நித்திரை. நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ரிலாக்ஸ். சிறியதல்ல போகுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காணவல்லரே. ஏக பாதாசனா மன ஒருமைப்பாட்டுக்கு மிகச்சிறந்த ஆசனா இந்த ஏக பாதாசனா. வீரபத்ராசனா போர் வீரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுனால இதுக்கு வீரபத்ராசு பேர் வச்சிருக்காங்க. ரிலாக்ஸ். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து நெக்ஸ்ட் நிர்லம்ப சிரசாசனா. வெண்கலம் ஆனவஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆனவஞ்செழுத்துளே ஆதியான மூவரும் ஆனவஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆனவஞ்செழுத்துளே அடங்கலாவலுற்றதே. நிர்லம்ப சிரசாசனா. ரிலாக்ஸ். மாறு எங்கனே பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை சிங்கத்தை கொஞ்சம் முடியாது, நம்ம கலைமகளை மிஞ்சவும் முடியாது. எத்தனை விண்டராய் திரிந்த வெற்றி சிரிக்க வைக்கும், தோல்வி சிந்திக்க வைக்கும். ஹலோ. சாதிக்க துடிப்போரின் சாதனைக்களம், பல சாதனையாளர்களை உருவாக்குகின்ற சரித்திர களமே நமது கலைமகள் நர்சேஞ்சி பிரமிடு பெண்ணி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பசங்களா சைக்கிள் முதல்ல தரணும், என்ன தெரிஞ்சுதா?
அங்க பாரு ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா. ஸ்டூடெண்ட்ஸ், ஹெல்மெட் இது இன்னைக்கு நம்ம குழந்தை ஹெல்மெட் தவறி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அதனால நாங்கள் எப்பயுமே ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டியில் டிராவல் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து 18 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வண்டி அலோவ் பண்ணாதீங்க. நீங்களும் சேஃபாக போனால் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஏன்னா மரணத்துக்கு விடுமுறை கிடையாது. அதை வலியுறுத்தி தான் இந்த விழிப்புணர்வு. நீங்க மிலிட்டரிக்கு வெளியில எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுக்கணும்னா நம்ம கலைமகள் ஸ்கூல்லயே மிலிட்டரிக்கு உண்டான எல்லா வாக்கு, டக்கு வாக்கு, மிலிட்டரி வாக்கு எல்லா வாக்குமே சொல்லி தராங்க. வாராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே. வாராம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே. ரயிலு வண்டியிலே மெயிலு வண்டியிலே பறந்து வராண்டா பாஞ்சு வராண்டா. நெக்ஸ்ட் சிரசாசனம். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். வீரபத்ராய அக்னிநேத்ராய கோரசंहारः सकललोकाय सर्वभूताय सत्य साक्षात्करा. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. திருமூலரின் தீர்க்க மந்திரம். ரிலாக்ஸ். சிரசாசனா செய்யறதே ரொம்ப கஷ்டம். அதுலயும் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இப்ப பானை மேல சிரசாசனம் செய்யறாங்க. எப்படி ஒரு தில்லா செய்யறாங்கன்னு பாருங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கட்டி நம்ம குழந்தைய ஒரு உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய கைத்தட்டல் தான் அவங்களுக்கு மேலும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உறுதுணையா இருக்கும். ரெடி, ஸ்டார்ட். வீரபத்ராய அக்னிநேத்ராய கோரசंहारः सकललोकाय सर्वभूताय सत्य साक्षात्करा. ஆசனங்களின் அரசன் சிரசாசனா. இந்த சிரசாசனா நீங்க தினசரி செஞ்சீங்கன்னா மைண்ட் பவர் கிடைக்கும். பிட்யூட்டி பிரின்சிபல் நன்றாக இயக்கப்படும். 2 வி ஷேப், 3 நமஸ்கார். பாத்தீங்களாங்க, இந்த கைத்தட்டல் பத்தாத எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மனசை ஒருநிலைப்படுத்தி எவ்வளவு ரிலாக்ஸ். இதுதான் கலைமகள்ங்கிறது. இதுதான் ஒரு மனிதனுக்கு கல்விதான் சொத்து. அந்த சிறந்த கல்விக்கு நம்ம கலைமகள் தான் கெத்து.